உங்களோட உடம்போட எடையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு. இது சமையலறை பதிவாக இருந்தாலும், நாம் சமையலும் நம்மளோட உடல் எடையும் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு இருக்கிறதால, நாம் இந்த எடை குறைப்பு பற்றி இந்த பகுதியிலே பார்க்கலாம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல மனசை ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். நாம் என்னென்ன உணவு சாப்பிட்றோம், எப்பப்போ சாப்பிட்றோம், அது எந்த மாதிரி விதத்தில் சாப்பிட்றோங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு வரணும். அப்படின்னா என்ன, நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அது எவ்வளோ கலோரி இருக்குது. இப்போ ஈஸியாக நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா கலோரி பற்றின விஷயங்கள் வரும். இருந்தாலும் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக உங்களுக்கு என்னோடய பதிவு இருக்கும்போது நீங்கள் இன்னுமே உங்களை மேம்பாட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம்ங்கிறதுனால இந்த பதிவை கொடுக்குறேன். அப்போ நார் சத்து இருக்கணும், கண்டிப்பாக சக்திக்காக கார்போஹைட்ரேட் இருக்கணும், நம்மளோட செல்கள் புரோட்டீனால் ஆனது, அதனால் புரதம் கண்டிப்பாக தேவை. எதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்த கலோரிகள் உடம்புக்கு தேவை அப்படின்னது போக இருக்கக்கூடிய அந்த வரம்புக்கு மீறின கலோரிகள் கொழுப்பாக சேமிக்கப்படுது. அதனால தான் நமக்கு அந்த உடல் எடை தருது. அப்போ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அவுட்புட் கொடுத்துடணும் தினசரி. அப்போ வயது வாரியாக ஒவ்வொருத்தங்களும் இவ்வளோ கலோரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மருத்துவ உலகம் தந்திருக்கு. குழந்தைகள் இதில் அப்பாற்பட்டவங்க, அதுபோல் கர்ப்பிணி பெண்களும் அது உங்களோட மருத்துவரை கேட்டுட்டு தான் இந்த 2 பிரிவினருமே நாம் பார்த்துக்கணும். இந்த பிரிவுக்குள்ளே நாம் பேச போகிறது நார்மலான பெண்களும் ஆண்களுக்குமான பதிவு. அதாவது கலோரி அப்படிங்கும்போது நம்மளோட உழைப்புக்கு தகுந்ததை உணவுகளை செலக்ட் பண்ணிக்கணும். ஆணுக்கு 2000லேருந்து கலோரி அதிகபட்சமாக 2500 வரையிலும் ஒரு நார்மல் பர்சனுக்கு இது மதிப்பிடப்படுது. அதே மாதிரி நல்லா ஆக்டிவாக ஒரு 20 வயதுக்கு மேலே இருக்கீங்க, 45 வயதுக்குள்ளே இருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் ஜாக்கிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3000 கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கார்போஹைட்ரேட்டில் 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் 4 கலோரி அப்படின்னு கணக்கிடப்படுது. புரதம் 1 கிராம் சாப்பிட்டோன்னா அது 4 கலோரி. அதே போல் கொழுப்பு 1 கிராம் சாப்பிட்டோன்னா 9 கலோரி. உதாரணமாக ஒரு நார்மல் சாக்லேட் பார் ஒன்று வாங்குகிறோம், அது 150 கலோரி தருது. அதே 30 கப்பு கீரை சாப்பிட்றதுக்கு சமம். இந்த இடம் உங்களுக்கு புரியுது தானே? சாக்லேட்டை டப்புன்னு சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்தது ஏதோ ஒன்று அந்த மனசும் வயிறும் தேடும். 150 கலோரி தந்துடுது. ஆனால் 30 கப்பு கீரைக்கு சமம். அப்போ உடல் இளைக்கிறவங்க எந்த அளவுக்கு கீரை எடுத்துக்கலாங்கிறத கவனிக்கணும். 20 வயசு பெண்ணுக்கு 2200 கலோரி. ஏன்னா கொஞ்சம் நல்ல குழந்தைகள்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா, அதனால். இதே 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் 1800 கலோரி போதும். அதுக்கும் குறைவாக கூட எடுத்துக்கணும். அதே போல் 26லேருந்து ஒரு 45 வயதுக்கு உட்பட்ட ஆண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா 2600 கலோரி தேவைப்படும். 26 to 45 இருக்கிற நீங்கள் தினம் 5 கிலோமீட்டர் நடக்கிறவங்களா இருந்தால் 3000 கலோரி எடுத்துக்கலாம். இதே ஆண்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 2200 கலோரி தேவைப்படும். நார்மலாக நீங்களாகவே ஒரு எடையை குறைக்கணும், நம்ம மெதுவாக குறைப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினம் 500 கலோரியை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைங்க, அதிகமாக எனக்கு ரொம்ப நான் 165 சென்டிமீட்டர் இருக்கேன், 100 தள்ளிட்டு 65 கிலோ தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க, நான் 110 120 கிலோ இருக்கேன், உடனடியாக குறைக்கணுங்க, கொஞ்சம் வேகமாக குறைக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு டயட்ரிஷியன்கிட்ட நீங்கள் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க சொல்கிறபடி என்ன நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி சாப்பிட்ணும், எதில் எவ்வளோ இருக்குங்கிற ஒரு சார்ட்டை தந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிக எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். இன்னும் உதாரணத்துக்காக நாம் இன்றைக்கி பொரியே எடுத்திருக்கோம், 100 கிராம் பொரி. அதை வாங்க பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு அப்படியே நான் லைவாகவே அதை காமிச்சிக்கிட்டு அந்த கலோரி பற்றின இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொரி பாக்கெட் இந்த அளவுக்கு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுவோம். அந்த டப்பாவை நான் ஏற்கனவே எடை எவ்வளவுங்கிறத பார்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம 100 பொரி எடுத்துக்கிறோம்.
100 கிராம் பொரியில் 400 கலோரி தாங்க இருக்குது. இதை பாருங்கள், இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். 2000 கலோரி எடுக்க சொல்லியிருக்கோம், ஆனால் இதிலே 400 போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களால் 100 கிராம் பொரி சாப்பிட முடியாதுங்க. இதை கொட்டி பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. எடையை கவனிச்சிக்கிட்டே வாங்க, நான் அப்படியே இதனோட அளவுகளை சொல்கிறேன். இதில் 100 கிராம் பொரியில் கார்போஹைட்ரேட் 90 கிராம் இருக்குது மாவுச்சத்து, நார்ச்சத்து 1.7 கிராம் இருக்குது, இரும்பு சத்து கூட இருக்குது, அது 31.7 மில்லிகிராம், கொழுப்பு இருக்குங்க 0.1 கிராம். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது இந்த பொரியில். இது என்னென்ன நன்மையை தரும்? மலத்தை இழக்கும், அதாவது குடல் ஒட்டிக்குது, ஒரு ஈரப்பசை இல்லாமல் குடல் ஒட்டிக்குது பாருங்கள், அதை தடுக்கக்கூடிய பண்பு இந்த பொரிக்கு இருக்குது. அதில் மலத்தை எளிதாக வெளியேற்றக்கூட உதவுது. ஒரு 3 கைப்பிடி பொரி சாப்பிட்டுக்கலாமே. நாம் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், குப்பு குப்பு குப்புன்னு அந்த டப்பா நிறைய நிறைஞ்சாதான் 100 கிராம் பொரி. இது குடல் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க 2 கைப்பிடி தினம் சாப்பிட்டுக்கிட்டே, அதாவது இப்போ குடல் புண்ணு இருக்குது, உங்களுக்கு வாமிட்டு வர்றது போல் இருக்குது, என்னென்னமோ பண்ணுது, தலையை சுற்றுது, தலையை வலிக்குது, புண்ணுனால் கொஞ்சம் லைட்டாக மூச்சு இறைப்பு கூட வருது. அந்த புண்ணு சுவாசப்பையை சுவாச குழாயை அழுத்துறதால, அது மாதிரி நேரங்களில் வெறும் பொரியை மட்டும் 2 கைப்பிடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உடனே உங்களுக்கு அந்த எரிச்சல் குறைஞ்சு உங்களோட மனசும் உடம்பும் சாந்தமாகறத நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி வாயு கோளாறு சரி செய்யும். பாருங்கள் 100 கிராம் பொரி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இதை நீங்கள் 3 நாள் 4 நாள் சாப்பிட்லாம் இல்லையா? இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் பொரியை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை மேம்படுத்த முடியும். சோடியம் குறைச்சலாக இருக்கிறதால ஹை ப்ரெஷரு, ஹை ப்ரெஷர் குறையும், நார்மலுக்கு வரும், இதய செயல்பாடு மேம்படும், மாரடைப்பு பக்கவாத கோளாறுகள் ஏற்படுற வாய்ப்பு குறையும் இந்த பொரி எடுத்துக்கிறதால. எடை குறைக்கணும்னு திரும்பவும் நான் பேக்கெட்லேயே போடுறேன் அப்படியே 100 கிராம். எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறந்த உணவு இது. நார் சத்து 1.7 கிராம் இருக்கிறதால, அதாவது நார் சத்து இருந்தாவே அது வயிறு ஃபில்லிங்கை உணரும், அதனால் பசி எடுக்க வைக்காது. இந்த பொரி எலும்புக்குமே வலுவை தருது, சருமத்துக்கு கூட பாதுகாப்பு கொடுக்குது. அதில் இருக்க சிறு கரும்புள்ளிகள், மெலிதான கோடுகள், முக சுருக்கம் இதெல்லாமே கம்மியாகும், குறையும். நீரிழிவுக்காரங்க மிதமாக தான் எடுத்துக்கணும், அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரையை உயர்த்தும். அதே போல் எடை குறைக்கிறவங்க நல்லதுன்னு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா, இதில் கார்போஹைட்ரேட் 90 கிராம் இருக்கு இல்லையா 100 கிராமுக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பொரியை அதோட இன்னும் எது ஒரு கேரட் சேர்த்துக்கலாம், இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு குவான்டிட்டி காணும், சாப்பிட அருமையாக இருக்கும். ஒரு 5-6 மிளகை இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா எடை குறைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 100 கிராம் பொரியில் 400 கலோரி இருக்குது. இதை 3-4 நாளே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இல்லையா? குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பொரியில் கொஞ்சமாக வெல்லம் போட்டு, நாட்டு சக்கரை போட்டு, இனிப்பை சாப்பிட்ணுங்கிறவங்க அந்த மைசூர் பாக்கு, குலோப் ஜாமுன் அதெல்லாம் போனீங்கன்னா கலோரி அதிகமாயிரும்ல, இதில் கொஞ்சம் வெல்லத்தை கலந்து சாப்பிடுங்க. இனிப்பு சாப்பிட்றவங்க, எடை குறைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அருமையாக வாய்க்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கலோரிகளை பார்ப்போம். அதாவது 100 கிராம் வேர்க்கடலையில் 560 கலோரி இருக்குது, 100 கிராம் பொட்டுக்கடலையில் 355 கிராம் கலோரி. இந்த பொட்டுக்கடலையை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கணும். இதில் புரதமும் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கிறவங்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம் பொட்டுக்கடலை 355 கலோரி. நீங்கள் அந்த 100 கிராம் பொட்டுக்கடலையே 4 நாள் சாப்பிட்லாம். அதே போல் ஆப்பிள் 100 கிராமில் 59 கலோரி, வாழைப்பழம் 100 கிராமில் 116 கலோரி, 300 கிராம் சாதமாக எடுத்திங்கன்னா 346 கலோரி. நட்ஸு எந்த நட்ஸை வேணாலும் நீங்கள் பாதாம்லேருந்து வால்நட் எது எடுத்திங்கனாலும் 100 கிராமில் 550 கலோரி. என்ன 100 கிராம் சாப்பிட்டிங்கன்னா 900 கலோரி. 2500 கலோரியில் இதிலே அவுட் ஆயிரும். நம்ம 4 பஜ்ஜி சாப்பிட்டோம்னா 100 கிராம் காலி ஆயிரும். என்ன காய்கறி 100 கிராம் சாப்பிட்டோம்னா 40 கலோரி. உழைப்புக்கு ஏற்றது போல் கலோரிகளை நாம் தேர்ந்தெடுக்கணும்.
கலோரிகள் பற்றின விளக்கத்தை இந்த அருணா சமையல் அறையில் நாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக பேசியிருக்கோம். இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு அப்படியே அந்த நூலை பிடிச்சிக்கிட்டே வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வசப்படும். சர்க்கரை நோயாளிகள் இந்த பொரியை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். என்ன காரணம்? கிளைசமிக் இன்டெக்ஸ் அப்படின்னா நம்மளோட நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் சீக்கிரமாக ரொம்ப துரிதமாக போய் குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் கலந்துடக்கூடாது. மெதுவாக போய் கலக்கிற மாதிரியான உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தேர்ந்தெடுத்துக்கணும். அப்போ பொரியை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். இதிலெல்லாம் இப்படி லோ கிளைசமிக் இன்டெக்ஸாக உணவுகள் இருக்குது அப்படின்னா கீரை, புழுங்கல் அரிசி, அதாவது ஸ்டீம் பண்ண அரிசி, அது கூட அந்த மேல் புறத்தை பாலிஷ் பண்ணாத அரிசி இன்னுமே மெதுவாக போய் ரத்தத்தில் கலக்கும். அப்போ நீரிழிவு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும். இது சிவப்பு கலர் பழுப்பு கலர் கலந்த அரிசி, புழுங்கல் அரிசிகளை சாப்பிட்லாம். சிறுதானியம் வாரம் 2 முறை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சிறுதானியத்தை நம்ம பார்க்கும்போது அதில் நியூட்ரிஷியன் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் எப்படி அது ஒரு நல்ல நியூட்ரிஷன் இருக்கோ அதுபோல் கெட்டதுமே இருக்குது. அப்போ அதை எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் சிறுதானியத்தை எடுக்கும்போது நல்லா ஃபர்மெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் புளிக்க வைக்கிறது, ஊற வைக்கிறது, அதுபோல் நீங்கள் இப்போ அதாவது முளைக்கட்டுறது, எல்லா தானியங்களையும் முளைக்கட்ட முடியாது. ஒரு சில பாசிப்பயிறு, ராகி இது போல் தான் திணையை தான் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நம்ம நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு ஃபர்மெண்ட் பண்ணி இட்லி போல் அது போல் ஆவியில் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுதானியத்தில் நம்ம நீரிழிவு நோயாளிகள் மற்ற எல்லாருமே பார்க்குறது உடனே குளுக்கோஸாக மாறுறதுங்கிறது நேரடி சர்க்கரை. இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை தண்ணியில் போட்டு கலக்கிறோம், அதை குடிக்கிறோம், உடனடியாக போய் ரத்தத்தில் குளுக்கோஸாக போய் மாறிடும். அப்படி மாறக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதுபோல் நேரடியாக போய் கலக்கிறது மைதா உணவுகள், பச்சரிசி உணவுகள் கூட. நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் நீங்கள் தினமும் பச்சரிசி சாதம் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி சாப்பிடும்போது உங்களோட சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது, பச்சரிசி சாப்பிடும்போது எவ்வளவு அளவுகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டாக்டர்கிட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டானது தான், ஆனால் அது லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் உள்ளது. ஒரு 2 சொல்ல நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. என்ன சர்க்கரை நோயாளிகளுக்கு சந்தோஷம் தானே? இது ஸ்வீட்டாக இருந்தால் கூட ரத்தத்தில் போய் கலக்கக்கூடிய நேரத்தை அதிகமாக எடுத்துக்குது. வாழ்வோம் என்றும் நலமுடன்.